தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் by SNH மணியன். எபிசோட் 23 மேல் நோட்டம் ரிவ்யூ. நாம இதுவரைக்கும் என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் பின்னால திரும்பி பார்க்கலாமா? முதல்ல ஆங்கில சொற்களை எழுத்துக்கூட்டி படிக்க வசதியா தமிழ்ல உள்ளது போல ஆங்கில மெய்யெழுத்துக்களை புள்ளி வச்ச ஒற்றெழுத்துக்களா கருதி அவற்றோடு உயிரெழுத்துக்களை சேர்த்து உயிர்மெய் ஒலிகளை உருவாக்க கத்துக்கிட்டோம். அதுல உள்ள சில சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டோம், சில விதி விலக்குகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஐ கோ, ஹீ கம்ஸ் மாதிரி அடிப்படை வாக்கிய அமைப்புகளை கத்துக்கிட்டோம். அந்த அடிப்படை அமைப்பை வைத்தே டு யூ கோ, டஸ் ஹீ கம் மாதிரி அடிப்படை வினாவாக்கிய அமைப்புகளையும் ஐ டு நாட் கோ, ஹி டஸ் நாட் கம் மாதிரி எதிர்மறை வாக்கிய அமைப்பையும் டு யூ நாட் கோ, டஸ் ஹி நாட் கம் மாதிரி எதிர்மறை வினாவாக்கிய அமைப்பையும் கத்துக்கிட்டோம். அந்த அடிப்படை வாக்கிய அமைப்பை விரிவுபடுத்த அதோட வேறு சொற்களை சேர்க்க தேவையான டு, ஃபார், அண்ட், பட் போன்ற இடைச்சொல் அல்லது இடக்குறிச் சொற்கள் சிலவற்றையும் அவற்றை பயன்படுத்தும் முறையையும் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடிப்படை வினா வாக்கியங்கள மேலும் விரிவுபடுத்த வாட், வென், ஹூ, ஒய், ஹவு போன்ற வேறு சில வினா சொற்களையும் அவற்றை அடிப்படை வினா அமைப்போட இணைத்து பயன்படுத்தும் முறையையும் கத்துக்கிட்டோம். மேல சொன்னது எல்லாத்தையும் ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஆரம்பத்துல மொழி ஒலி பயிற்சியில நாம பார்த்த உயிர்மெய் இணைப்ப இங்க நாம பார்க்க தேவையில்லை. அது ஆங்கில வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிக்கவும் காதால் கேட்கும் வார்த்தைகளை அதன் உச்சரிப்பை வைத்து ஒலி பிரித்து பிழையின்றி எழுதவும் காட்டப்பட்ட ஒரு வழி. அது அடிப்படை எழுத்து பயிற்சி தான். அதனால அதைத் தவிர மற்ற பாடங்கள்ல படிச்ச முறையான வாக்கிய அமைப்பையும் அதிலிருந்து படிப்படியா விரிவான வினா அமைப்புக்கு நாம போனதையும் உதாரணத்தோட பார்ப்போம். இங்க சப்ஜெக்டா ஒரே ஒரு பிரதிபெயர் சொல்ல மட்டுமே எடுத்துண்டு ஒரே ஒரு நிகழ்வுவையும் ஒரே ஒரு காலத்தையும் உதாரணமா வச்சுக்கிட்டு இதுவரையிலான நம்மோட ஆங்கில அறிவின் பரிணாம வளர்ச்சியை திரும்பி பார்க்க போறோம். ஐ கோ, நான் போகிறேன். இதுதான் அடிப்படை வாக்கிய அமைப்பு. இதுல தலைப்பு பொருள் அல்லது சப்ஜெக்டா வர ஐ என்ற பிரதிபெயர் சொல்லுக்கு பதிலா வேற எந்த பெயர் சொல்லோ பிரதிபெயர் சொல்லோ வரலாம். அப்படி வர சொல் ஒருமையா பன்மையா என்பதை பொறுத்து வினை சொல்லோட வடிவம் மாறும். காலம் மாறுபடும் போதும் பேசப்படும் காலத்துக்கு ஏற்றவாறு வினை சொல்லோட வடிவம் மாறும். இது நமக்கு தெரியும். சாதாரண நிகழ்காலத்துல ஐ என்ற பிரதிபெயர் சொல்ல எடுத்துக்கிட்டு அடிப்படை வாக்கிய அமைப்பை விரிவுபடுத்த நாம கத்துக்கிட்ட வழிமுறையை இப்ப திரும்பி பார்க்க போறோம். ஐ கோ, நான் போகிறேன். இத அடிப்படை வினாவா மாற்ற என்ன செஞ்சோம்? டூ என்று சொல்ல வாக்கியத்துக்கு முன்னால சப்ஜெக்டுக்கு முன்னால போட்டோம். டு ஐ கோ, நான் போகிறேனா? அதையே எதிர்மறையாக மாற்ற டு ஐயும் நாட்டையும் வினை சொல்லுக்கு முன்னால வச்சோம். ஐ டு நாட் கோ, நான் போகவில்லை. எதிர்மறையாக வினா எழுப்ப முன்பு செய்தது போல டூ என்று சொல்ல வாக்கியத்துக்கு முன்னால சப்ஜெக்டுக்கு முன்னால வச்சோம். டு ஐ நாட் கோ, நான் போகவில்லையா? போதல் என்பதை விரிவுபடுத்த எங்க போறேன்னு சொல்றதுக்கு போகின்ற இடத்தோட பெயரை அடிப்படை வாக்கிய அமைப்போட சேர்க்கணும். ஸ்கூலுக்கு போறேன்னா ஸ்கூல் என்ற வார்த்தைய ஐ கோவோட சேர்க்கணும். சேர்த்தா ஐ கோ ஸ்கூல், நான் போறேன் ஸ்கூல்னு வரும். ஸ்கூலுக்கு என்று வர கு என்று பொருள் தரும் வார்த்தை ஒன்னு வேணும். அந்த வார்த்தை ஆங்கிலத்துல ப்ரப்போசிஷன் எனப்படும் டூன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அத ஸ்கூல் என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த வாக்கியம் ஐ கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போறேன் என்பதாக விரிவடையும் என்பதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஐ கோ என்ற அடிப்படை வாக்கிய அமைப்பு ஐ கோ டு ஸ்கூல் என்று விரிவடைவதையும் டூ சேர்ந்து டு ஐ கோ என அடிப்படை வினாவாக மாறுவதையும் டூவும் நாட்டும் சேர ஐ டு நாட் கோ என எதிர்மறை வாக்கியமாக மாறுவதையும்
டு ஐ நாட் கோ என அடிப்படை எதிர்மறை வினாவாக்கியமாகவும் பிறகு வேறு வினாச்சொற்கள் சேர விரிவான வினாவாக வே டு ஐ கோ, ஹவு டு ஐ கோ, வென் டு ஐ கோ, வை டு ஐ கோ, வை டு ஐ நாட் கோவாக விரிவடைவதையும் பார்த்தோம். ஐ கிவ் நான் கொடுக்கிறேன் என்ற அடிப்படை வாக்கிய அமைப்புக்கும் இது பொருந்துவதை பார்த்தோம். ஐ கிவ் நான் கொடுக்கிறேன். டு ஐ கிவ் நான் கொடுக்கிறேனா? ஐ டு நாட் கிவ் நான் கொடுப்பதில்லை. டு ஐ நாட் கிவ் நான் கொடுப்பதில்லையா? இப்ப இத விரிவுபடுத்தி யாருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல ஒரு பெயர்ச்சொல்லையோ பிரதிபெயர்ச்சொல்லையோ அதோட சேர்க்கணும். கு என்பதற்கான ப்ரிபோசிஷனையும் அதுக்கு முன்னால வைக்கணும். அப்ப ஐ கிவ் டு செந்தில் நான் செந்திலுக்கு கொடுக்கிறேன் என்பதாக ஐ கிவ் என்ற அடிப்படை வாக்கியம் விரிவடையும் என்பதை பார்த்தோம். அப்புறம் வழக்கம் போலதான். ஐ டு நாட் கிவ் டு செந்தில், டு ஐ நாட் கிவ் டு செந்தில்? இப்படி மாறிய பிறகு வேறு வினாச்சொற்கள் சேர விரிவான வினாவாக வாட் டு ஐ கிவ் டு செந்தில்? நான் செந்திலுக்கு என்ன தருகிறேன்? அல்லது வாட் டு யூ கிவ் டு செந்தில்? நீ செந்திலுக்கு என்ன கொடுக்கிறாய்? வென் டு யூ கிவ் டு செந்தில்? நீ எப்போது செந்திலுக்கு கொடுக்கிறாய்? வை டு யூ கிவ் டு செந்தில்? நீ ஏன் செந்திலுக்கு கொடுக்கிறாய்? ஹவு டு யூ கிவ் டு செந்தில்? நீ செந்திலுக்கு எப்படி கொடுக்கிறாய்? என்பதாக விரிவடைவதையும் பார்த்தோம். சுருக்கமா சொன்னா அன்றாட வாழ்க்கையில ஆங்கிலத்தை பயன்படுத்த தேவையான அனைத்தையும் நாம கத்துக்கிட்டோம். இதுவரை உள்ள பாடங்களை படிச்சு அதுல உள்ள பயிற்சிகளை எல்லாம் முறையா செஞ்சிருந்தீங்கன்னா ஆங்கிலம் கற்க நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சியில வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இனிமே நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அது இடைவிடாத பயிற்சி தான். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆங்கில கதைகள் கட்டுரைகள் படிக்கிறத பழக்கப்படுத்துக்குங்க. இங்கிலீஷ் டு தமிழ் அகராதியை இப்போதான் இன்டர்நெட்ல ஈஸியா செக் பண்ணிக்கலாமே. புதிய சொற்கள் எதிர்படும் போது அதை ஒரு நோட்டுல எழுதி வச்சுக்கிட்டு அகராதியில அதோட அர்த்தத்தை பார்த்து அதுக்கு நேரா எழுதிக்குங்க. ஒரு சொல்லுக்கு பலவித அர்த்தங்கள் அகராதியில கொடுத்திருக்கலாம், அது எல்லாத்தையும் எழுதிக்குங்க. ஆனா நீங்க படிச்ச வாக்கியத்துக்கு பொருத்தமான அர்த்தத்தை தேர்ந்தெடுத்து அந்த வாக்கியம் சொல்லும் செய்தியை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அகராதியில கொடுத்திருக்கிற வேற அர்த்தம் வரும் வகையில அந்த சொல்ல பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. அகராதியாலையும் தெளிவுபடுத்த முடியாத விஷயங்களை வெக்கப்படாம அக்கம்பக்கத்துல இருக்கிற நல்ல படிப்பறிவும் ஒழுக்கமும் உதவி செய்யற மனசும் உள்ளவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க.